உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நீ ஏமா என்கிட்ட பேசாம இருக்க? எப்போதம்மா என்கிட்ட பழையபடி பேசுவ? நீ எப்போ உன் முடிவை மாத்திக்கிட்டு உன் மனசுல இருக்கதெல்லாம் அழிச்சிட்டு என் பேச்சை கேட்குறியோ அப்பதான் உன்கிட்ட நான் பேசுவேன். அது வரைக்கும் உன்கிட்ட நான் பேச மாட்டேன். பெத்த தாய் மனசு உடைஞ்சு போய் பேசிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு எந்த பதிலும் சொல்லாம கல்லு மாதிரி இருக்கல்ல. இரு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கேன்னு நானும் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ. உன் அப்பா மாதிரி ஒருத்தருக்கு நீ மகளா பிறந்துட்டு உன் மனசுல இப்படி ஒரு ஆசையை வளர்த்திருக்கியே, அது பெரிய தப்பு. நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. கடைசியில ஒண்ணு மட்டும் நடக்கும். உங்க அப்பாக்கு இந்த விஷயம் எப்ப தெரிய வருதோ அப்ப நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட எரிச்சிருவாரு. எல்லாரும் எரிஞ்சு சாம்பலாக போறோம். வருதா அடுத்த வாரம் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுக்கு பூ வைக்கிற சடங்குன்னு ஊரெல்லாம் கேட்டாங்க. நீ அடம் பிடிச்ச, நானும் பொண்ணை பெத்தவ நீ ஆசைப்படுறேன்னு சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல மச்சான், இந்த சடங்கு படிதான் ஆகணும். வீட்டுக்கு வெளியில பூக்காரி இருப்பா, அவகிட்ட போய் அப்பத்தா பூ கேட்டேன்னு சொல்லு, அவ குடுப்ப வாங்கிட்டு வா. நீ சடங்குக்கான எல்லா பொருளும் வந்துருச்சான்னு பாரு, அது சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரியா? சரிங்கம்மா. ஹலோ, டே அருள், நில்லு. அப்பா எங்க போற? அப்பா ரெஸ்ட் ரூம் போறேன்ப்பா. சரி சரி, பாத்து போ. சரிப்பா. அருள், பாத்ரூம்ல பாசி ஏதாவது இருந்தா பார்க்காம காலை வச்சிட போற, பாத்து. சரிங்க மச்சான். டேய் படாங்க அண்ணே, சொல்லுங்கண்ணே. அங்க பாத்தியா? அப்புறம் ஈர கையோட லைட் சுவிட்சில் எதுவும் கையை வச்சிடாதப்பா. அப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாதாப்பா, நான் என்ன சின்ன புள்ளையா? சின்ன புள்ளையோ பெரிய புள்ளையோ, ஆனா நீ ஏன் புள்ளடா. ம். நீ பத்திரமா இருக்கணும்னு அப்பா நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? பாத்து போ. சரிப்பா. ம். இந்த குணசேகரன் அவன் புள்ள எங்க செத்துருவானு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து இப்படி துடிக்கிறத பாக்கும்போது பேரானந்தமா இருக்கு. வரலட்சுமி அண்ணி, கொஞ்சம் இங்க வந்துட்டு போயேன். இந்த வரேன் அண்ணி. சத்யா, அண்ணி கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். பாத்துக்கோ. சத்யா, அம்மா திரும்ப வர்றதுக்குள்ள நான் போய் அருள் மாமாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அக்கா, என்னக்கா சொல்லிட்டு இருக்க? இப்போ நீ போன உடனே அம்மா வந்துருச்சுன்னா நான் என்னக்கா சொல்றது? ஏய் ப்ளீஸ் டே. அக்கா நீ சும்மா இருக்கா, என்ன மாட்டி விட்டுறாத. ஏய், உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டி, ஒரு 2 நிமிஷம் தான். மாமாவை பார்த்து என் மனசுல இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். வேணாங்கா, சொன்னா கேளு. அருள் மாமா ரூம்ல இப்ப நந்தினிக்காவும் பெரிய மாமாவும் தான் இருக்காங்க. அதனால இப்ப அருள் மாமா அவர் ரூம்ல கூட இருக்க மாட்டாரு. அப்புறம் அருள் மாமாவை நீ எங்கன்னு போய் தேடி பேசுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எப்படியும் மாமா வீட்டுக்குள்ள தானே இருக்கும். ஆமா தாயே, சொன்னா கேளு. இது சரியா வராதுக்கா. நான் வேணும்னா உனக்கு கெஞ்சி கேக்குறேன், நீ போகாதக்கா. அம்மா கிட்ட எல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏண்டி இப்படி பண்ற? அக்கா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? உனக்கு பாவம் பார்த்தா அம்மா கிட்ட நான் தானே திட்டு வாங்கணும். ஏய், அம்மா வர்றதுக்குள்ள நான் எப்படியாவது வந்துடுறேன்டி. இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு நான் போயிட்டு வந்திருப்பேன்ல. யோசிக்கிறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. நான் போய் மாமா பாத்துட்டு வரேன். அக்கா அக்கா போகாதக்கா. அக்கா அக்கா ஐயோ. அக்கா, இன்னும் வலி அப்படியே தான் இருக்கா? ஆமாடா, ஆனா எனக்கு இந்த வலியை விட அந்த அடங்கா பிடாரியையும் அவங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழி கிடைச்சும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால முடியலாம் என்னக்கா, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்லடா, நீ என்னத்த பாத்துக்குவ? கோவில் விஷயத்துல இருந்து இப்ப நீ போய் யார்கிட்ட எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை மன்னிச்சு அவங்க இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுவும் சரிதான். இப்ப என்னக்கா செய்யறது? ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா நாம நினைக்கிறது நடக்கும். அந்த அடங்கா பிடாரியும் அவ அம்மாவும் மாட்டிக்குவாங்க. நான் என்னக்கா செய்யணும் சொல்லுக்கா.
மிலிட்டரிக்காரன் குடும்பத்தை கேவலப்படுத்துறது எப்போன்னு காத்துட்டு இருக்கிறது வரதன் தான். வரதனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நாம எல்லாரும் செய்யறத விட அந்த ஆள் இத தீபாவளி மாதிரி கொண்டாடிடுவான். அதனால இந்த விஷயத்த அந்த ஆள் காதுல மட்டும் போய் சேர்த்துரு. அதுக்கப்புறம் எல்லாம் அவன் பாத்துப்பான். கரெக்டுக்கா. நான் இதை யோசிக்கல போறேன். இத நான் பாத்துக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீடு அல்லோல படும் பாரு. என்னடா பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? இல்ல, பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்னடா சொல்ற? அந்த மிலிட்டரிக்கார குடும்பத்தை நீங்க பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். என்னடா சான்ஸ் அது? உங்க பொண்ணோட சேர்த்து அந்த மிலிட்டரிக்காரனோட பொண்ணுக்கும் தானே பூ முடிக்கிறதா இருக்கு. ஆமா, அதுக்கு என்னப்ப? அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணு இப்போ வீட்லயே இல்ல. என்னடா வளர்ற? அவ கரிகால மாப்பிள்ளையோட கார்ல வந்து இறங்கினத என் கண்ணால பார்த்தேன்டா. அத பார்த்துதான் நான் கொதிச்சு போயிருக்கேன். நீ என்னடான்னா அவ வீட்டுல இல்லைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? கார்ல கரிகாலனோட வந்தால, அதுக்கப்புறம் பைக்ல இன்னொருத்தனோட கிளம்பி இங்கிருந்து போயிட்டா. பூ வைக்கிற விசேஷத்தை வச்சுக்கிட்டு அவ எப்படி வெளியில கிளம்பி போவா? இது நம்புற மாதிரியே இல்லையே. நம்பலன்னா என் கூட வாங்க, அவ இருக்கிற ரூம்ல போய் பாப்போம். ஆனா அவ அங்க இருக்க மாட்டா. அருமையான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம என் கூட வாங்க. வாங்க. வா. வா இப்படி. என்ன? நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால நீ கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, இப்ப யாரு கதவை தட்டுறாங்க? ஐயோ கடவுளே! யாரு? நான் தான் வரதேன். ஐயோ, ஏய், இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? கதவை திறங்க. கதவை தட்டுற. கதவை திறக்காம உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தோ வரேன். என்னடி இது? என்ன வேணும்? அருளோட சென்ட் பாட்டில் இந்த ரூம்ல இருக்கான். எடுத்துட்டு வர சொன்னான். நான் எடுத்து தரேன். அது எங்க இருக்குன்னு என்கிட்ட தான் சொல்லி அனுப்புனான். அதனால நானே எடுத்துட்டேன். ஐயோ, 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் என்ன கூப்பிட மாட்டாங்களே. அங்க மாமா வீட்ல இந்நேரம் என்ன நடந்திருக்குன்னே தெரியல. சீக்கிரம் கூப்பிட்டாங்கன்னா இன்டர்வியூ டக்குன்னு முடிச்சிட்டு போயிடலாம். 9:30 மணிக்கு இன்டர்வியூன்னு சொல்லி இப்ப வரைக்கும் கூப்பிடாம இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.